ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உலகின் முதல் விவசாயி. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். அதிக அளவிலான உடல் சக்தி கொண்ட உயிரினத்தில் எறும்பு முக்கிய இடம் பிடிக்கின்றது. உலகத்தில் உள்ள மொத்த மனிதர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக எறும்புகளின் எண்ணிக்கையும் இருப்பதாக ஆராய்ச்சி தகவல் சொல்கிறது. அண்டார்டிகா கண்டம் தவிர உலக அளவில் மற்ற அனைத்து கண்டங்களிலும் எறும்புகள் பரவலாக வாழ்ந்து வருகின்றன. எறும்பு 4 பருவங்களை கொண்டது: முட்டை, முட்டைப்புழு, கூட்டுப்புழு, வளர்ச்சி அடைந்த எறும்பு என்று இதன் பருவங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக எறும்புகள் 90 நாட்கள் வரை உயிர் வாழும். சில பெண் எறும்புகள், குறிப்பாக ராணி எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. எறும்புகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. இந்த கூட்டத்தில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ராணி எறும்புகள் இருக்கும். ராணி எறும்புகள் தான் எறும்பு கூட்டத்தின் வலிமை. எறும்பு கூட்டத்தை வழிநடத்துகின்றன. ராணி எறும்புகள் இல்லாத பட்சத்தில் எறும்பு கூட்டம் சிதறிப்போகும். பணியாள் எறும்புகள் உணவு தேவைகளை கவனித்துக் கொள்கின்றன. காவலாள் எறும்புகள் தங்கள் இருப்பிடத்தை கவனமாக பார்த்து கொள்கின்றன. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் தனக்கான உணவுகளையும் மற்றொன்றில் பிற எறும்புகளுக்கு தேவையான உணவுகளையும் சேமித்து வைக்கின்றன. எறும்புகள் தங்கள் எடையை விட 50 மடங்கு அதிக எடையை சுமக்க முடியும். மனிதர்களைப் போலவே தங்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய விவசாயத்தில் ஈடுபடுபவை எறும்புகளாகும். இந்த உலகத்திலேயே மனிதர்களும் எறும்புகளும் மட்டும்தான் விவசாயம் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் மனிதர்கள் விவசாயம் செய்வதற்கு முன்பிருந்தே எறும்புகள் விவசாயம் செய்து வருகின்றன. ஆம், பிரியமான தேவ ஜனங்களே, ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பின்பு அவர்களிடத்தில் பூமியை பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையிட்டார். இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் அதே பணியை செய்யும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். நாம் இந்த பூமியை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் இதில் விவசாயம் செய்யவும் இதன் பலனை அனுபவிக்கவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எறும்புகளைப் போல நாமும் சுறுசுறுப்பாக உழைப்பதோடு ஊழியத்தையும் செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பூமியின் எல்லா ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். சுறுசுறுப்பாக உழைப்போம், அவருடைய வருகையில் பங்கு பெறுவோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை எனக்கு புசிக்க கொடுத்தார். உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.